வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 13ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 14ஆம் தேதி நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல 23,096ல் நிஃப்டி 50 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனில் 1.5 மணி நேரம் சைட்வேஸில் மூவ் ஆகி சப்போர்ட் லெவல் 1 22,929 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2 22,830 வரைக்கும் 39 வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆகி பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. அது சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப அந்த சப்போர்ட் லெவல் 1ல் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆகி சப்போர்ட் லெவல் 2 ஜோனில் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட்டோட கடைசி 2 மணி நேரத்தில் சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1ல் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 22,929 அதாவது சப்போர்ட் லெவல் 1லே நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட்டு. 3 க்ளோனிங் சேனல், 1 2 3. இந்த இடத்துல இரண்டாவது சேனலுக்குள்ள நிஃப்டி 50 மூவ் ஆகிட்டு இருந்தது. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம் ட்ரிபிள் பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தோம்னா 3 பாட்டம் எடுத்து பவுன்ஸ் பேக்கம் ஆகிருக்கு. 22,800லேருந்து 22,700க்குள்ள ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 22,774 வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆகி ட்ரிபிள் பாட்டம் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 22,929 க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை லெவல் பார்த்தோம்னா 23,133. நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 250ல் வச்சுருக்கோம். இந்த லெவல் ரீச் ஆகலை. சப்போர்ட் லெவலில் பார்க்கும் பொழுது லோ லெவல் 22,774. இந்த ஜோனும் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த ஜோனும் ரீச் ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஜோனும் பிரேக் அவுட் பண்ணல. திரும்பவும் க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 22,929. அதாவது இந்த முதல் 2 சப்போர்ட் லெவல் ஜோனுக்கும் நடுவில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ போன வாரம் 23,000க்கு மேலே க்ளோஸ் ஆன நிஃப்டி வெள்ளிக்கிழமை 23,000க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட்டு. இதில் முதல் பாதியில் நிஃப்டி 50 நல்ல ஒரு ரேலி இருந்தது, அதுவும் நெகட்டிவ்ல மூவ்மெண்ட் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது பாசிட்டிவ்ல மூவ் ஆச்சு. ஆனால் இது முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 13ஆம் தேதி பிப்ரவரி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 49,485. அதாவது பைவட் பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் லெவல் 1 49,133 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் இறங்கு முகமாக இருந்து சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. 48,924ல் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மேல் நோக்கி நகண்டுச்சு. அது வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் நமக்கு மூவ் ஆச்சு. சப்போர்ட் லெவல் 1லேயே திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 49,099ல் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அதை நீங்கள் ட்ரா பண்ணி சப்போர்ட் லெவல் பைவட் சப்போர்ட் லெவலுக்கு ரீச் ஆகும் பொழுது என்ன ஆர்டர் எடுக்கணும், சப்போர்ட் லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகுமா அல்லது பிரேக் அவுட் ஆகுமா, அதுக்கு தகுந்த மாதிரி செல் ஆர்டர் அல்லது பை ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக
ரிஸ்க் இல்லாத நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட்டு. இதில் க்ளோனிங் சேனல் 1 2 இன்னும் நமக்கு 2வது சேனலுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் பேங்க் நிஃப்டி டச் பண்ணியிருக்கு. ஆனால் ஜனவரி 27ஆம் தேதிக்குரிய பாட்டமை அடுத்து ரீச் பண்ணலை. இந்த இடத்துலையே ஒரு பவுன்ஸ் பேக்கும் கொடுத்துருக்கு. திரும்ப பேங்க் நிஃப்டி இந்த 48,000 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. பேங்க் நிஃப்டியோட ஹை லெவல் பார்த்தோம்னா 49,592. இங்கே நம்ம 49,700 வச்சுருக்கோம். இந்த லெவல் ரீச் ஆகலை. லோ லெவல் பார்க்கும் பொழுது 48,719. இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு. 48,800 பிரேக் அவுட் ஆச்சு. 48,500 ரீச் ஆகலை. க்ளோஸ் ஆகும் தருவாய் 49,099. அதாவது நமக்கு முதல் சப்போர்ட் லெவல் ஜோனில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட்டு. இதில் முதல் பாதியில் நல்லாவே நமக்கு தெரியுது செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. இந்த லெவல்லையே ஹை லெவல்லையும் நமக்கு டச் பண்ணியிருக்கு. 2வது பாதியில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பாட்டம் சேம் பாட்டம் ரீச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த முதல் லெவலை நமக்கு பார்த்தோம்னா அதாவது முதல் பாதியை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலை. நமக்கு அதில் 50% தான் மூவ் ஆகி திரும்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் ஆகி 49,099 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. செல்லரோட டாமினேஷன் அதிகபட்சமாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.